இது வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த கோலம் வந்து ஆல்ரெடி நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். மகா சிவராத்திரி அன்னைக்கு காலையில் இந்த கோலம் தான் போட்டிருந்தேன். நல்லா கலர் கோலம் அழகாக இருந்துச்சு. முன்னாடி நாளே பூஜை சாமான்லாம் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து க்ளீனிங் ஒர்க்கு பண்ணி முடிக்கிறதுக்கே ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதனால் அன்றைக்கி தான் மகா சிவராத்திரி அன்றைக்கி தான் வந்து பூஜை சாமான்லாம் கழுவுனேன். எப்போவுமே வந்து இந்த மாதிரி வேலைலாம் செய்யும்போது நான் சிஸ்டமில் சாங் ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிப்பேன். அப்போ வந்து கொஞ்சம் நமக்கு ஈஸியாக சீக்கிரமாக கொஞ்சம் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த பாட்டை வந்து நம்ம ஹம்மிங் பண்ணிக்கிட்டே வந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுருவோம். ஃபஸ்ட்டு வந்து பித்தளை சாமான்லாம் கழுவாமல் அதுக்கு முன்னாடி இந்த சிலைகள் ஐட்டம்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சாலே போதும். ஆல்ரெடி நான் வந்து இது பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நார்மல் வாஷ் பண்ணாலே போதும். இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல சுத்தமான கிளாத்தாக விரித்து அதில் வந்து காய வைக்கிறதுக்காக வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு டைமாக வந்து நான் அரிசி மாவில் கோலம் போடலாம் அப்படின்ட்டு ஃபேஸ்புக்கில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் சாக் பீஸில் போட்டதை பார்த்துட்டு அரிசி மாவில் போடுங்க அப்படின்ட்டு. சரி, அதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த வாட்டி போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. நான் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அரிசி மாவு எனக்கு என்னவோ கைக்கு வந்து சாஃப்டாகவே வரல. பட் கோலம் வந்து பளிச்சுன்னு தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக அரைச்சிருந்தா நல்லாயிருக்குமோ அப்படின்னு தோணுச்சு.